அதாவது ஒரு பொருள் ஒன்று தயாரிக்கிறீங்க, ஒரு நிறுவனம் நீங்கள் வந்து தயாரிப்பு ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்க, ஒரு பொருளையோ ஒரு ஏதாவது ஒரு கருவியோ வந்து நீங்கள் தயாரிக்கிறீங்க. எப்படி தயாரிப்பீங்க அப்படின்னா, பல கெமிக்கல் கம்பெனியாக இருந்ததுன்னா பல ரசாயனங்களுடைய கலவை, அதை மாதிரி ஒரு கருவியாக இருந்ததுன்னா பல பொருட்கள், நுண்ணிய பொருட்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்டு, ஃபிசிக்ஸு, இதெல்லாம் கலந்தது. ரொம்ப படிப்பாற்றலோட பல விஷயங்களை வந்து நம்ம படைப்பாற்றலோட நம்ம வந்து புது விஷயத்தை நம்ம செய்கிறோம். புது விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அதுக்குண்டான எஃபர்ட் நிறைய போடுறீங்க. R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து எக்கச்சக்கமான பணத்தையும் டைமையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. எப்படி வந்து மியூசிக் தயாரிக்கிறதுக்கு அவங்க பண்ணுறாங்களோ, எப்படி ஒரு சினிமா தயாரிக்கிறாங்களோ, அதே மாதிரி இவங்க வந்து ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறாங்க. அந்த பொருளை வச்சு எதுக்காக தயாரிக்கிறாங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்து அது போய் சேரணும், பயனுள்ள ஒரு பொருளாக இருக்கணும், லாபகரமான ஒரு பொருளாக இருக்கணும். அதை வச்சு இவங்க புது விஷயத்தை நீங்கள் சந்தைக்கு கொண்டு வரணும். சந்தைக்கு நீங்கள் கொண்டு வந்தாச்சு. அதை பேட்டன்ட் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, அந்த பொருளையே காப்பி அடித்து அந்த நிறுவனத்திலே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, சம்பளத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லைனா வெளியில் வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க, இதில் வேலை செஞ்சவங்களை கூப்பிட்டு ஒரே நாள் அதை செஞ்சிட முடியும். நீங்கள் 10 வருஷமாக கஷ்டப்பட்டு அந்த கருவியை வந்து தயாரிச்சிருப்பீங்க. ஆனால் திடீர்னு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வேலை செஞ்ச ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு போய் நாளைக்கு அதை செஞ்சிட முடியும். ஆனால் பேட்டன்ட் ரைட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அதில் பண்ணீங்க அப்படின்னா அவங்களால பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்படி பண்ணாலும் பல மடங்கு நீங்கள் நஷ்ட ஈடு அவங்ககிட்ட வாங்கிட முடியும். ஸோ இந்த பேட்டன்ட் ரைட்டுன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் உண்டு. அதை எப்படி நீங்கள் செய்கிறீங்க, எந்தெந்த கருவிகள் வச்சு செய்கிறீங்க, எவ்வளோ நேரத்தில் செய்கிறீங்க, என்னென்ன கலவைகள் அதில் இருக்குது, என்னென்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்றத வரையறுத்து அதை கொடுத்து இப்படி தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, பேட்டன்ட் ரைட் வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வேறு யாரும் அதை செய்ய முடியாது. இது வந்து இந்த பேட்டன்ட் ரைட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து தனித்தனி பேட்டன்ட் ரைட்டு. உலகத்துக்கே மொத்தமாக பேட்டன்ட் ரைட்டு வாங்க முடியும். பல நாடுகள் ஒரு ஒரு நாடு தனித்தனியாக நீங்கள் வாங்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பேட்டன்ட் ரைட்டு வந்து இந்தியாவுக்குள்ளே வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பொருளை நீங்கள் வெளிநாட்டில் யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்சதா அவன் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி அந்த பொருள் வந்து வெளிநாட்டிலையும் கிடைக்கிது, வெளிநாட்டிலையும் அந்த மார்க்கெட் டிமாண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த நாட்டிலையும் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுடைய காம்படிஷனை நீங்கள் வந்து குறைக்க முடியும். காம்படிஷனே இல்லாமல் நீங்கள் மோனோபோலியாக இருக்கலாம். ஒரு பொருள், கிடைக்காத ஒரு பொருள், அதை வந்து நீங்கள் ஆராய்ச்சி செய்து R&D பண்ணி பக்காவாக இந்தந்த கருவியை வச்சு நம்ம பண்ணுறோன்னு போட்டு பேட்டன்ட் ரைட் வாங்கிட்டால் அந்த நாட்டில் இருக்கிற எந்த ஒரு நிறுவனமும் இதை தயாரிக்க முடியாது. வேறு மாதிரி உங்களை மாதிரி சிமிலராக ஏதாவது தயாரிக்க முற்படலாமே தவிர இதே ஃபார்முலாவில் பண்ண முடியாது. அதனால் பேட்டன்ட் ரைட்டு உடனே பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது புதுமையாக ஏதாவது செஞ்சிங்கன்னா அதுதான் மிகப்பெரிய வெற்றி. இதை வந்து தவற விட்டால் உங்களை காப்பி அடித்து உங்களை விட பெருசாக மார்க்கெட் பண்ணி மிகப்பெரிய ஒரு லெவலில் பல பேர் உங்களுக்கு போட்டியாக வந்து உங்களை வீழ்கிறதுக்கு வழிவகுத்துருவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக பேட்டன்ட் ரைட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமானதாக இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு மேலும் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னுடைய நம்பரில் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இமெயில் கூட இருக்குது, இமெயில் பண்ணலாம். இல்லைனா என்னுடைய அட்ரஸும் இருக்குது, 2 அட்ரஸ் இருக்குது. 2 அட்ரஸில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு தாராளமாக இந்த மீட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா உதவியும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.